மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள எம்பாறைப்பட்டி கிராமம். மொத்த ஊர்ஜனமும் அந்த இளைஞரின் சடலத்தை பார்த்து மார்பில் அடித்து கதறிக்கொண்டிருக்கிறது. முதல் நாள் வரை ஜேஜேவென கோவில் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருந்த மக்களின் உற்சாகம் அடுத்த நாளே இப்படி ஓயாத ஒப்பாரியாக மாறியதற்கு காரணம் பங்காளிகளுக்குள் நடந்த ஒரு படுகொலை. கொல்லப்பட்டவர் ஐயர் பாண்டி. 38 வயதான இவர் இதே ஊரை சேர்ந்தவர். விவசாய கூலி தொழிலாளியான இவருக்கு திருமணம் முடிந்து மனைவி, குழந்தைகள் உள்ளனர். இவரது தந்தை ஐயங்காளை இங்கு உள்ள அவர்களது குலதெய்வ கோவிலில் பூசாரியாக இருந்து வருகிறார். இந்த கோவிலில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கிடாவெட்டு திருவிழா நடந்திருக்கிறது. சுத்துப்பட்டி கிராமத்தில் உள்ள அங்காளி பங்காளிகள் என மொத்த வம்சமும் ஒன்று கூடியிருக்கிறார்கள். கோவிலில் வெட்டப்படும் ஆட்டின் தலை, கால்களை பூசாரிக்கு காணிக்கையாக கொடுப்பது பாரம்பரியமான வழக்கம். ஆனால் அந்த சம்பிரதாயம்தான் தற்போது ஐயர் பாண்டியின் உயிருக்கு யமனாக மாறியிருக்கிறது. ஐயங்காலை இல்லாத நேரங்களில் அவரது தம்பி பெரிய கருப்பன்தான் கோவில் பூஜைகளை கவனித்து வந்திருக்கிறார். இதனால் திருவிழாவுக்கு வந்த சிலர் பெரிய கருப்பனை பூசாரி என நினைத்து அவரிடம் ஆட்டுத்தலை மற்றும் கால்களை காணிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த ஐயங்காளையின் மகன் ஐயர் பாண்டி அப்பாவிற்கு கிடைக்க வேண்டிய மரியாதைகள் மற்றும் காணிக்கைகள் சித்தப்பாவுக்கு கிடைக்கிறதே என்று நினைத்து அவரிடம் சண்டையிட்டு இருக்கிறார். அப்போது அங்கிருந்த ஊர்க்காரர்கள் சமாதானப்படுத்தி அனுப்பியிருக்கிறார்கள். என்னதான் அண்ணன் மகனாக இருந்தாலும் ஒரு சின்ன பையன் ஊருக்கு முன்னால் அவமானப்படுத்தியதை பெரிய கருப்பனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இதனால் ஐயர் பாண்டியை எப்படியேனும் பழிவாங்க வேண்டும் என நினைத்திருக்கிறார். சம்பவத்தன்று வழக்கம் போல ஐயர் பாண்டி தோட்டத்திற்கு சென்று கொண்டிருந்த போது குடிபோதையில் அவரை பின்தொடர்ந்த பெரிய கருப்பன் அண்ணன் மகன் என்றும் பாராமல் கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு தப்பி ஓடியிருக்கிறார். குத்தப்பட்ட ஐயர் பாண்டியை மீட்ட ஊர் மக்கள் அவரை சிகிச்சைக்காக உசிலம்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர் அங்கு சிகிச்சை பலனின்றி இறந்து போயிருக்கிறார். சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த எழுமலை போலீசார் பதுங்கியிருந்த பெரிய கருப்பனை கொடைக்கானலில் அவர் மகள் வீட்டில் வைத்து கைது செய்து சிறையில் அடைத்தனர்.